ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் தக்காளி ரசம் வைக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 6 பல்லு பூண்டு, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 2 வரமிளகா, கொஞ்சம் கொத்தமல்லியும் எடுத்துருக்கேன். இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான தக்காளி கரைச்சல் செய்யலாம் வாங்க. இதுக்கு நான் 6 தக்காளி எடுத்துருக்கேன். நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் கல் உப்பு, கொஞ்சமாக புளி, 4 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. ஒரு பாத்திரத்தில் நாம் எடுத்து வச்சுக்கிற தக்காளி, உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புளி கரைச்சல் சேர்த்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் சூடானதும் நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சதும் 4 வரமிளகா சேர்த்து லேசாக கிளறி விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுக்கிற விழுதியும் சேர்த்துக்கலாம். 1 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்கிற தக்காளி கரைச்சலையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இப்போ 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறம் ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதே சமயத்தில் ரசம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. கொதிச்சதுனாக்கா டேஸ்ட் இருக்காது, சாப்பிடவும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொதித்து வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு லேசாக கலக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு சுவையான தக்காளி ரசம் ரெடி.